அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. ரேவதியும் சுவாதியும், அதாவது அந்த அவங்க போலியான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து கர்ப்பமாக்கிட்டு துர்கா களத்தில் தாலி கட்டலான்னு ஐடியா பண்ணுவாங்க. உடனே சுவாதியும் ரேவதியும் ஒரு ஐடியா பண்ணுவாங்க. ஐடியா பண்ணிவிட்டு, அதாவது வசந்தா வந்து எங்கே இருக்கிறான்னு தெரியல. அதாவது அந்த கர்ப்பமான பொண்ணுக்கு தான் வசந்தா, அவளையும் கடத்தி கொண்டு போய் ஒரு இதில் வந்து எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த சந்திரகலா சிவனாண்டி ஆளுகளோட. அவங்கள கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ரேவதி பிளானை போடுவாங்க. அதே மாதிரி பிளான் சக்ஸஸ் ஆயிரும். உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் அந்த வசந்தா குடோனில் அடைங்க அவங்க 2 பேர்த்தையும் அப்படின்னு சொல்லி சந்திரகலா சொல்லிடுவாங்க. அதே மாதிரியே அங்கே போயிட்டு ரேவதி என்ன பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க வசந்தா, நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோடனே சுவாதி வந்து எல்லா விஷயத்தையும் கார்த்திகிட்ட ஏற்கனவே சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ரேவதி ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கே இருக்கேன் கண்ணி, நீ வந்து காப்பாற்று ராஜா, வா, நான் வசந்தா இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கேங்கிறாங்க. எதுக்கு இப்படிலாம் நீ ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி திட்டுறாரு ரேவதியை. பரவாயில்ல, துர்கா கல்யாணத்தை நடத்தணும்னா நம்ம இந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணுங்கிறாங்க. உடனே கார்த்தி அங்கே வராரு. வந்து பயங்கரமாக ரவுடிங்களோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. எப்படியாச்சும் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு காரில் போய்கிட்டு இருக்கிறாரு. அங்கே போகிற வழியிலே அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துடுது. ஆஸ்பத்திரியில் சேர்த்து அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறந்துருது. அவங்க வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டாக்டர் போக வேண்டாங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, இல்லை டாக்டர், எனக்கு ஒரு உடம்பு நல்லா தான் இருக்குது, நான் ஒரு பொண்ணோட லைஃப்பை காப்பாற்றணும், நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க. சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால இன்ஜெக்ஷன் போடுறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கங்கிறாங்க. உடனே கார்த்தியும் வந்து அந்த பொண்ணை, குழந்த பிறந்த பொண்ணை கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க. இங்கே கல்யாண மண்டபத்தில் என்ன நடக்குதுன்னா, துர்கா வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரேவதி வந்துடுறாங்க மண்டபத்துக்கு. வந்துட்டு சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லா எவிடன்ஸ் இருக்குது, காப்பாற்றிடுவாங்க, உனக்கும் நவீனுக்கு தான் கல்யாணம் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி வந்து, நீங்கள் என்ன கிளம்பலையா துர்கா, சீக்கிரமாக கிளம்பி மணமேடைக்கு வான்னு சொல்லிக்கிட்டு அங்கே கல்யாண வேலையெல்லாம் தடபுடலாம் நடந்துட்டுருக்குது. அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சந்திரகலா ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நகை பணம் எல்லாம் திருடுறாங்க. எவ்வளோ இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தான் இத்தனை காசு பணமே வருது, நம்மளாலலாம் சம்பாதிக்க முடியல, இதெல்லாம் இப்போ பேசுகிற நேரமா, பணத்தை எடுத்துகிட்டு மூட்டை கட்டியா, நம்ம முதல்ல வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடலான்ட்டு எல்லா பணத்தையும் சுருட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை வந்து பெரிய மாப்பிள்ளை பார்த்துட்றாரு. பார்த்துட்டு ஆட்டோ டிரைவராக போய் அவங்கள மடக்கி பிடிக்கிறாரு. ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு கதவை லாக் பண்ணுறாரு. காஃபி சாப்பிட்றேன் அது இதுன்னா பொண்டாட்டி அப்படி இப்படின்னா பெரிய கதவை லாக் பண்ணுறேங்கிறாங்க. ஆமாப்பா, அப்படி தான் சொல்லி அவனு வேறு வழியில், இவ்வளோ கேவலமான ஜென்மங்களா டுபாக்கூர், நீ 5 லட்சம் எங்கள் அத்தைக்கிட்ட ஏமாற்றி வாங்கினப்போ கூட நான் மன்னிச்சிருவேன்யா, ஆனால் 10 பவுன் நகையை வாங்கின பற்றியா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் போட்டு அடின்னு அடிச்சுட்டு ஒரு கயித்தை போட்டு கட்டுறாங்க. இந்த கயிறு உங்களுக்காகவே இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிற வரைக்கும் விடிய பேசாமல் அமைதியாக இருங்கடான்னு சொல்லிட்டு அந்த நகை பேக்கெலாம் வாங்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி வந்து அந்த வசந்தாவை கூட்டிகிட்டு காரில் வந்துட்டுருக்குறாங்க. அப்போ வந்து பெரிய மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி, அந்த டுபாக்கு விடுங்கள, நகையோடு சேர்த்து எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவங்கள வந்து நேராக மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தோட கயிறு கட்டி தான் இருக்குது. அவங்கள கூட்டிக்கிட்டு அவங்க நேரடியாக மண்டபத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க. அந்த பக்கம் கார்த்தி வந்து அந்த வசந்தாங்கிறவங்கள கூட்டிக்கிட்டு காரில் வந்துட்டுருக்குறாங்க. குழந்தையோடு அவங்களும் வந்துட்டுருக்குறாங்க. இங்கே என்னடான்னா கல்யாண வேலையெல்லாம் சும்மா தடபுடலாம் நடக்குது. அப்படியே அழகாக துர்கா சேரீலாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க. ரேவதி இப்போ கூட்டிகிட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ரேவதி அவளை கூட்டிகிட்டு மணமேடைக்கு வாங்குறாங்க. மணமேடையிலையும் கொண்டாந்து துர்காவில் உட்கார வச்சிடுறாங்க. அங்கே வந்து சுவாதி இருந்துக்கிட்டு, இன்னும் மாமாவை வேறு காணுமேன்னு டென்ஷனாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எபிசோடை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, கார்த்தி வந்து அந்த பொண்ணை வசந்தாங்கிறவங்க கர்ப்பமாக இருக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்க பெரிய மாப்பிள்ளை வந்து அந்த நகையை திருடிட்டு போன சம்மந்தியும் கூட்டிகிட்டு வந்து சாமுண்டீஸ்வரி முன்னாடி நிறுத்தி, இங்கே பாருங்கள், இவங்க எப்படி நம்ம வீட்டு நகை பணத்தையெல்லாம் திருடிக்கிட்டு போனாங்கன்னு கைத்தை கட்டி கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் இது நிரூபிப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும், இவன் ஒரு மோசமானவன், இந்த மாப்பிள்ளையை போய் உங்கள் பொண்ணுக்கு பார்த்துருக்குறீங்க, அவனுக்கு பிறந்த குழந்த தான் இது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து எல்லாத்தையும் இது பண்ணி துர்கா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறமா நிறுத்திட்டு நவீனுக்கு துர்காவுக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.